திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமார்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா ரிட்டர்னஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு அனிமையோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா டிசைர் ஹெர்மேன் அப்படிங்கிற ஒரு ஹீரோ. இந்த அனிமி ஸ்டார்டிங்கில் எங்கே இருக்குன்னு ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ட்ராகனோட எல்லோரும் ஃபைட் பண்ணிட்டுருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது வந்து ஷேடோ வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல லாஸ் பண்ணுறாரு, அந்த ட்ராகன் டிஃபீட் பண்ணிடுவார். பட் அதோட மேஜிக் எனர்ஜியான எல்லாருமே அழிக்கப்படுறாங்க. அப்போ ஹீரோவும் அழிக்கப்படுறாரு. அவர் திடீர்னு அழிஞ்சு அந்த லிங்க் லைட் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி அந்த அழிகிற போது அவர் கண்ணை திறந்து திடீர்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறாரு. ஒரு 13 இயர்ஸ் பேக் வந்துடுறாரு. அவரோட பாஸ்ட்டில் இருக்கிறாரு. அவர் பாஸ்ட்டில் அந்த ஒரு ஸ்கூலில் இங்கே வந்து எப்படின்னா இங்கே ஒரு ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும். இங்கே வந்து மேஜிக் ஸ்கூல்ஸ் தான், எல்லாமே அகாடமி தான். அங்கே கிராஜுவேஷன் அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். அங்கே படித்து அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த வேர்ல்டு எல்லாமே மேஜிக் தான், எல்லாருக்குமே மேஜிக் பவர்ஸ் இருக்கும். அது வந்து இங்கே மேஜிக் பவர்ஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிளட்டை பார்த்தா ராயல் பிளட்லாம் பவர்ஃபுல்லான மாதிரி கிளாஸ் 1 மாதிரி, அது இல்லாதவங்கெல்லாம் கீழே இருக்க மாதிரி ஆல்ஃபா பேட்டான்னு 2 கிளாஸாக பிரிக்கிறாங்க. இங்கே ஆல்ஃபாலாம் ராயல் பிளட் இருக்கிறவங்களும், பேட்டாலாம் நார்மலான காமனர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களும் தான் இருப்பாங்க. காமனர்ஸ்க்கு மேஜிக் பவர் கம்மியாக இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே, இப்போ கான்செப்ட்டுக்குள்ளே வருவோம். நம்ம 13 இயர்ஸ் பேக் வந்து ஹீரோ வந்துடுறாரு. அவரோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கார். அப்போ வந்து டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கிராஜுவேஷனுக்குள்ளே வர முடியும். இவங்களுக்கு வந்து டெஸ்ட்லாம் அந்த ஷேடோ வேர்ல்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்ன கான்செப்ட்னு பார்த்திங்கன்னா, அந்த ஷேடோ வேர்ல்டுங்கிறது என்னென்னா நார்மல் எர்த். நம்ம இப்போ வந்து அதை வந்து சுற்றி ஷேடோ வேர்ல்டு ஒன்று வந்து கொஞ்சம் ஒரு ஃபாகாட்ட ஃபார்ம் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஷேடோ வேர்ல்டில் போய் நம்ம கான்க்யூர் பண்ணி அழிக்கலின்னா அந்த வேர்ல்டு வந்து நம்ம வேர்ல்டு அழிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடமா அது அழிச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஷேடோவை அழிக்கிறது தான் நம்ம ஹீரோஸோட ஒர்க்காக இருக்க போகுது ஃப்யூச்சரில். ஓகே, இப்போ இது மாதிரி ஒரு மாடல் ஷேடோ வேர்ல்டு இருக்கும். அந்த ஷேடோ வேர்ல்டில் தான் அனுப்பிச்சி விடுவாங்க ஒரு டெஸ்ட்டுக்காக. நம்ம ஹீரோ வந்து எல்லோரும் நம்ம ஹீரோ வந்து காமனர் தான். ஸோ அவர் ஆனால் ஒரு பவர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து அங்கே ஒரு நைட் இருப்பாங்க. அப்படி எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி. அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். பட் இவங்க யாருக்குமே அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இவர் மட்டும்தான் எல்லாமே தெரிஞ்சவர். அந்த இதெல்லாம் ஜெயிச்சு வின் பண்ணி வந்துடுவார். அதுக்கப்புறம் இவர் வந்து காமர்ஸ் கிளாஸில் போயிடுவார், எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே. பிகாஸ் அங்கே பாலிடிக்ஸ்லாம் இருக்குது. காமர்ஸ் வந்து பேட்டா கிளாஸ் தான் இருக்கணும், இவங்க ஆல்ஃபா கிளாஸில் தான் ராயல்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டீம்லாம் ஃபார்ம் பண்ணி பார்ட்டி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் ஃபார்ம் பண்ணி ஃபைட் பண்ணுவாங்க. இந்த டாப் 10க்குள்ளே வந்தால் பேட்டா கிளாஸில் இருக்கவங்களும் ஆல்ஃபா கிளாஸுக்கு போகலாம். பட் வந்து இது வரைக்கும் அப்படி எதுவுமே நடந்ததில்லை. நம்ம ஹீரோ வந்து 2 பேர்த்த சேர்த்துப்பார். அவங்க 2 ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க தான். அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்பார். எதுக்கு இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. ஒரு ஃப்யூச்சர் சீன்ஸை ஃபேஸ் பண்ண தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் போயிட்டுருக்கும். கொஞ்சம் அங்கங்கே எல்லா இடத்துலையுமே லேக் ஆகிட்டு தான் இருக்குது இது. பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சீசன் 1 மட்டும்தான் வந்திருக்கு. இதில் ஒரு ஹிஸ்ட்ரி ஈவெண்ட்ஸ்லாம் அவரோட பாஸ்ட்டை வச்சு எப்படி அவர் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அனிமி ஃபுல்லாகவே சொல்லுது. ஓவராலாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் பார்க்குறக்கு. சீசன் 2 வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.